For the lightning medicinal oil day, முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெறும். First, I call upon our school principal, Mrs. Velavanthan Madam. முதலாவது சுடரினை ஏற்றி வைப்பதற்காக எமது வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி ஸ்ரீ வேலவந்தன் அவர்களை அழைக்கின்றோம். Next, I call upon Mr. S. Kovalan, President of Thayaga Kalvi Vidiyal Private Limited. அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக தாயக கல்வி விடியல் பிரைவேட் லிமிடெட் அமைப்பின் தலைவர் திரு எஸ் கோவலன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். Next, Mr. K. Pirundan, Secretary of Thayaga Kalvi Vidiyal Private Limited. அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக தாயக கல்வி விடியல் பிரைவேட் லிமிடெட் அமைப்பின் செயலாளர் திரு கே பிருந்தன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். Next, I call upon on behalf of the teacher from Thayaga Kalvi Vidiyal Private Limited. அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக தாயக கல்வி விடியல் பிரைவேட் லிமிடெட் அமைப்பின் ஆசிரியர் சார்பாக ஒருவரை அழைக்கின்றோம். Next, I invite Mrs. Srita Kalacharvan, PSA Coordinator, Kalwanchikudi Saraswati Vidyalaya. அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக இப்பாடசாலைக்கான PSA கோஆர்டினேட்டர் திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அம்மணி அவர்களை அழைக்கின்றோம்.
Vanida Sureswaran, Coordinator of Aesthetic Patriku Zone. அடுத்த சுடரை ஏற்றுவிப்பதற்காக திருமதி வனிதா சுரேஸ்வரன் அழகியல் படத்திற்கான ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம். Now I call upon Mrs. S. Adpudaraja on behalf of the teacher Kaluanchikudi Saraswati Vidyalaya. அடுத்த சுடரனை ஏற்றுவிப்பதற்காக எமது பாடசாலை ஆசிரியர் சார்பாக திருமதி எஸ் அற்புதராஜா ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். Now I call upon on behalf of the parents. அடுத்த சுடரனை ஏற்றுவிப்பதற்காக பெற்றோர்கள் சார்பில் ஒருவரை அழைக்கின்றோம். Thank you for all. சுடரனை ஏற்றுவித்த அனைவருக்கும் நன்றி. Now time for the religious observances. I call upon Lonika and Sarasta. தற்போது இறைவணக்கம் இசைக்கப்படுவதற்காக லோனிகா அவர்களை சகஸ்ரா அவர்களை அழைக்கின்றோம். இவள் இந்திகா அது வேலை படி கொடு தனதடி படி படுமவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கோடை வடிவினர் பயில் வலி வரமுறையுறையே வேதனை தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க வரம்பரை கொய்ய புனிதவாய் மலர்ந்து கடுத சீதவள வயக்குகளில் திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். ஓம் நமோ பார்வதி வரையே என்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். Thank you for the student. தேவாரம் பாடிய மாணவர்களுக்கு நன்றி. Song of Tamil language will be played. அடுத்த நிகழ்வாக தமிழ் மொழி வாழ்த்து இசைக்கப்படும்.
அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் நிகழ்த்தப்படும். அவ்வரவேற்பு நடனத்தை நிகழ்த்துவதற்காக பான கவிஷ்ணா அவர்களை அழைக்கின்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறே வருகவே 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 வணங்கி பாடுகிறே வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே 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 வணங்கி பாடுகிறேன் வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே 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 வணங்கி பாடுகிறேன் வருகவே. Parties for the welcome speech. So please come on stage. அடுத்த நிகழ்வாக Glad to welcome Mr. Kogulan, President of Tiger Kalvi VDL Private Limited, Mr. K. Pirandan, Secretary of Tiger Kalvi VDL Private Limited, respectable guest of Tiger Kalvi VDL Private Limited, Mrs. Rita Kalachelvan, PSI Coordinator of BTVD Kalwanjigudi Saraswati Vidyalaya, and non-formal education of Patirpu Educational Zone, Mrs. Vanita Suresh, Coordinator of Aesthetic Patirpu Zone, Kalwanjigudi, and teachers and my dear friends, I welcome all of you. Thank you. Now I call upon Mrs. S. Velarangan Madam for the presidential speech. வருகை தந்திருக்கின்ற எமது பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தினுடைய எமது பாடசாலை PSI கோஆர்டினேட்டர் அம்மணி ரீட்டா கலைச்செல்வன் அவர்களே, மற்றும் எமது அழகியல் பாடத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வனிதா சுரேஷ் அம்மணி அவர்களே, மற்றும் தாயக விடியல் கல்வி அமைப்பினுடைய தலைவர் கோகுலன் ஐயா அவர்களே, மற்றும் செயலாளர் விருந்தன் ஐயா அவர்களே, மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களே, மற்றும் அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம்.
மேலும் எமது பாடசாலை மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளையும் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை உயர்த்தும் நோக்குடனும் எங்களுக்காக தாயக கல்வி விடியல் அமைப்பினர் எமது பாடசாலை மாணவர்களுக்காக வருகை தந்து பல அர்ப்பணிப்பான சேவைகளை செய்ய உள்ளார்கள். இந்த வகையிலேயே பல்வேறு பொருளாதார சிக்கல்களிலும் வறுமை கோட்டிலும் பல்வேறு குடும்ப சூழல் பின்னணியிலும் எமது மாணவர்கள் அல்லலுறும் வேளையிலே அவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பல்வேறு செயற்திட்டங்களை முன்வைப்பதன் மூலம் கல்வியே கருத்தனம் என்ற செயற்பாட்டின் அடிப்படையில் அவர்களும் நாளைய சமூகத்தினுடைய நல்ல பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்ற பாரிய செயற்பாட்டின் அடிப்படையில் இந்த திட்டத்தினை எமது பாடசாலை மாணவர்களுக்காக இவ்விடத்தில் செயற்படுத்துவதற்காக முன்வந்துள்ள இந்த அமைப்பினருக்கு எமது பாடசாலை என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. இந்த வகையில் மேலும் இந்த செயற்பாட்டினை எமது பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்துவதன் மூலம் அண்மையிலுள்ள பாடசாலைகளுடன் போட்டியிட்டு அந்த பாடசாலைகளில் மாணவர்களுடைய செயற்பாட்டுடன் ஒருங்கிணைந்தவாறு எமது மாணவர்களும் எதிர்காலத்தில் நல்ல சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்ற பாரிய நோக்கு சிந்தனையுடன் செயற்பாட்டினை எனக்கு செயற்படுத்துவதற்காக முழு ஒத்துழைப்பினையும் வழங்கியவர் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற கனடாவில் வசித்து கொண்டிருக்கின்ற எமது உறவினராகிய பாலச்சந்திரன் ஜதீந்திரன் மேகலா குடும்பத்தினராவர். இவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் எமது பாடசாலை சமூகம் சார்பாக அவர்களும் சிறந்த எதிர்காலத்தில் தனது குடும்பங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் அவர்களுக்கு நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த செயற்திட்டமானது எமது மாணவர்கள் எதிர்காலத்திலே நல்ல அடைவு மட்டங்களை பெற வேண்டும். அவர்கள் சமூகத்திலே சிறந்த பெறுபவர்களை பெற்று அவர்கள் உயர்ந்த இடத்தினை பெற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களினுடைய எழுச்சிக்கு அடிப்படையான காரணமாக இருப்பது கல்விதான். அறிவுத்திறன் மனப்பாங்கு ரீதியான மாற்றத்தை மாணவர் சமுதாயத்திலே ஏற்படுத்துவதன் ஊடாக அவர்கள் எதிர்காலத்திலே சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நல்ல பிரஜைகளாக உருவாக்கப்படுவார்கள். எனவே இந்த தூரநோக்கு சிந்தனையிலே அடிப்படையிலேயே தாயக கல்வி விடியல் அமைப்பு எமது பாடசாலை சமூகத்தை பல்வேறு திறன்களினூடாக முன்னெடுத்து செல்வதற்காக முன்வந்துள்ளார்கள். அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுத்து எதிர்காலத்தில் எமது பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலையாகவும் பேசும் பாடசாலையாகவும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு சந்ததியினராகவும் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாடு சிறப்பான முறையில் நடைபெற்று எமது மாணவர்கள் அனைவரும் சிறந்த விளைதிறன்களை பெற்று எங்களுக்காக முன்வந்து இந்த உதவியை செய்கின்ற இந்த நிறுவனத்தினர்களுக்கு நன்றியுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என நான் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு எனது உரையினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you for you, madam. தலைமையுரையை ஆற்றுகின்ற எமது வித்யார்த்தி நடுவர் அவர்களுக்கு நன்றி. Now I invite Mrs. Rita Kalachelvan, PSA Coordinator of Kaluvanchikudi Saraswati Vidyalaya and Coordinator of Non-Formal Education of Pattirippu Educational Zone for a speech. அதிபர் அவர்களே மற்றும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அதன் உறுப்பினர்களே, எமது வலய கல்வி அலுவலகத்தின் இஸ்டடிக் கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் வனிதா சுரேஷ் அவர்களே மற்றும் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாயகம் கல்வி விடியல் அமைப்பானது சிறந்த ஒரு செயற்பாட்டினை முன்னெடுத்திருப்பதனையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுடைய இந்த சேவையானது மாபெரும் ஒரு அறப்பணியாக, கல்விக்காக செய்யப்படுகின்ற அறப்பணியாக நான் இதை காண்கின்றேன். கல்வி பணியே அறப்பணி, உன்னை அதற்கு அர்ப்பணி என்பதற்கேற்ப அவர்களது இந்த பணி மிகவும் சிறந்தது. கல்விக்காக, அதுவும் இந்த சிறார்களினுடைய தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே இந்த மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும்.
வெட்டு புள்ளிக்கு மேலே பெற்று இந்த வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற மாணவர்கள் அந்த புலமை பரிசிலை பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடும் இவ்வாறான ஒரு பணியை முன்னெடுத்திருப்பதை இட்டு பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகம் சார்பாகவும் இந்த பாடசாலையின் கல்வி மேம்பாட்டுக்கான இணைப்பாளர் இபிஎஸ்ஐ கோஆர்டினேட்டர் என்ற வகையிலும் அந்த அமைப்புக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இவர்களது பணி இன்னும் தொடர வேண்டும், சிறக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு எமது வலயத்திலே உள்ள பல்வேறு பாடசாலைகளுக்கு, அதாவது கஷ்ட பிரதேசத்திலே உள்ள பாடசாலைகள், அதிகஷ்ட பிரதேசத்திலே உள்ள பாடசாலைகளுக்கும் பணியை தாங்கள் சென்று முன்னெடுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் இந்த பாடசாலை ஒரு நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தாலும் இந்த பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் அதிகமாக வறுமை கோட்டில் வாழ்கின்ற பெற்றோருடைய பிள்ளைகள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். இவர்களுக்கு ஏனைய பிரத்யேக வினாத்தாள்களை எடுத்து பயிற்சிகளை வழங்குவதில் பாடசாலையில் அந்த நிதிகளை பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் பல சிரமங்கள் இருக்கின்ற நிலையிலே நீங்கள் முன்வந்து பணியை பொறுப்பேற்றிருப்பதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வருடமும் புலமை பரிசில் பரீட்சையிலே இந்த மாணவர்கள் மிகவும் குறுகிய புள்ளி, குறைந்த நிலையிலே வெட்டு புள்ளி கிடைக்காமல் தட்டுப்பட்டிருந்தனர். இவ்வருடம் அவ்வாறு அல்லாமல் வெட்டு புள்ளிக்கு மேலே பெற்று அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அந்த வறிய மாணவர்களுக்கான அந்த புலமை பரிசிலை இந்த பாடசாலை மாணவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய பணி ஒரு அடிப்படையாக அமையும் என நம்புகின்றோம். எனவே இந்த மாணவர்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் அல்லது மாதிரி கற்பித்தலுக்கான ஆசிரிய வளங்களை வழங்கி இந்த பயிற்சியை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறந்த ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்கி அவர்களது செயற்பாடுகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய வகையில் நடந்து இதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான சகல வழிகாட்டல் ஆலோசனைகளையும் அதிபர் அவர்கள் வழங்குவதோடு அதற்கு தரம் 4 கற்பிக்கின்ற அல்லது ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் அந்த அமைப்புக்கு எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. உரையை ஆற்றச் சென்ற திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அம்மணியவர்களுக்கு நன்றி. Now I call upon Mrs. Vanida Suresh, coordinator of Aesthetic Patirippu Zone, for a speech. அடுத்து உரையாற்றுவதற்காக அழகியல் பாடத்திற்கான ஒரு முனைவாளர் பட்டிருப்பு கல்வி நிலையம் திருமதி வனிதா சுரேஷ் அம்மணியவர்களை அழைக்கின்றோம். தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும், பிஎஸ்ஐ கோஆர்டினேட்டர் ரீட்டா கலைச்செல்வன் அம்மணி அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். இந்த கல்வி கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக எங்களுடைய அமைப்புகள் முன் வருவது உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். அந்த வகையில் இந்த அமைப்பினரது செயற்பாடுகளை இங்கு வந்துதான் நான் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களுடன் இரவு நேர கற்கலறிக்கும் உதவி செய்து அவர்களுடைய கற்பித்தலை முன்னேற்றகரமான செயற்பாட்டுக்கு ஊக்குவிப்பதற்காக இந்த அமைப்பினர் முன்வந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒத்துழைப்பு வழங்கினால்தான் அந்த செயற்பாடு வெற்றிகரமாக நிறைவேறும். அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். ஆகவே அவர்களும் இச்செயற்பாட்டிற்கு பின்னின்று ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த செயற்பாட்டினை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். ஆகவே இந்த செயற்பாட்டை முன்வந்து செய்த இந்த அமைப்பினருக்கும் நன்றி கூறி, இதற்கு ஒத்தாசை புரிந்து இதனை முன்வந்து செய்வதற்கு உறுதுணையாக வழி சமைத்த அதிபர் அவர்களுக்கும், பிஎஸ்சி கோஆர்டினேட்டர்ஸ், ஏனைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி, எனக்கும் இச்சந்தர்ப்பத்திற்கு இடம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
மேடம். உரையாற்றுகின்ற அம்மணியவர்களுக்கு நன்றி. பின் தலைவர் திரு எஸ் கோகுலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். For the guest speak. So I call upon Mr. S. Kogulan, President of Thalaka Kalvi Create Private Limited. சரஸ்வதி வித்யாலய பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் வலய பணிப்பாளர் அவர்களுக்கும் தாயக்கல்வியுடைய செயலாளர் அவர்களுக்கும் இணைப்பாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம். இன்று நாங்கள் இங்கே என்னதுக்காண்டி கூடியிருக்கிறோம் என்றால் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கான மாலை நேர வகுப்பு நடத்துவதற்காண்டி தான் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்றைக்கு முதல் பாடசாலையாக இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு அனுசரணை வழங்கினவர் ஜதீஸ்வரன் மேகலா பள்ளி கனடாவில் இருக்கிறோம். அவைகளுக்கு நீங்களுக்கா நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்காண்டி அவர்கள் இந்த அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். இந்த மேகலா ஜதீஸ்வரன் மேகலா அவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான். அதனால்தான் உங்களையும் மற்ற பாடசாலைகளோட சமத்துவமாக கொண்டு வரணுமென்றால் தான் அவை இந்த நோக்கம். அப்போ மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த வருஷத்துக்கு புலமை பரிசல் என்ன செய்யணும், நீங்கள் புலமை பரிசலை அடுத்த வருஷத்துக்கு 100க்கு 100% சித்தி அடைஞ்சு காட்ட வேணும் அந்த ஆண்களுக்கும் அன்றிக்கும். ஏன்னா அவைகள் தங்களோட உழைப்பை வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை தான் உங்களுக்கு அனுப்பி உங்களையும் தங்களோட பிள்ளைகள் போல் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பிரதிகளாக வருங்காலத்தில் நீங்கள்லாம் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் ஆள வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும், நல்லா படிச்சிருக்க வேணும். படித்தா தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அண்மையில் உள்ள 2 தேசிய பாடசாலைகளோட நீங்கள் சரி சமனாக நீங்கள் வர வேணும். உங்களை இதில் எல்லோரும் கழிச்சு விடக்கூடாது. ஏன்னால் நீங்கள் சில விட உங்களை பெற்றோர்கள் கஷ்டப்பட்டவராக இருப்பினும் சில பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்க மாட்டீங்கள், அம்மம்மா பெரியம்மாக்களோட வாழ்வீங்கள். அப்போ அந்த பெற்றோர் மேலும் என்ன செய்யணும்னா உங்களை மாலை நேரத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வகுப்பு நடந்தால் மட்டும் போதாது, வீட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். எப்படியாண்டா பிள்ளை படிச்சுதா, வீட்டு பாடம் கொடுத்து விட்டுருக்கணுமா ஆசிரியர்கள், அதையில் வளர்க்குற கார்டியன்ஸ், அதாவது பெற்றோராக இருக்கட்டும், இல்லாட்டி அம்மம்மாவாக இருக்கட்டும், இல்லை பெரியம்மாவாக இருக்கட்டும், அஞ்சியாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் ஒரு மனத்தியாலும் வீட்டையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அப்போ தான் நாங்கள் இணைச்ச அந்த அடைவை வார ஆண்டுக்கு அதை பெற முடியும். அது மட்டும் பிள்ளைகள் மட்டும் படித்தவங்க செய்யலாது, எங்களோட ஒத்துழைப்பு எல்லாத்த ஒத்துழைப்பும் தேவை. பாடசாலைக்கு வந்தால் ஆசிரியர் அதிபர் மாதிரி பார்ப்பினோம், வீட்டுக்கு வந்தால் நீங்கள்லாம் பிள்ளைகளை பொறுப்படுத்தி அதை பிள்ளைகள் படிக்கிறா கொள்ளுதான்னு பார்க்க வேணும். மற்றது தவறாமல் வகுப்புகளுக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் ஊர் விட்டு போவதா இருந்தாலும், அதாவது லீவு நாட்களில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, கிளாஸுகளுக்கு அனுப்புங்க. ஏன்னா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அவைக்கு இப்போ என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் அவர்களுக்கு வடிவாக அவர்கள் மூளையில் ஏற்றிவிடும். நாங்கள்லாம் கூட கவனம் எடுக்கணும். பாரங்களுக்கு எத்தனை பேர் கொலசி பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி மாமாவுக்கு சொல்கிறீங்க? 15 பேர் எழுத போறீங்க, கையோத்துங்க பார்ப்போம். இப்போவே ஓடல் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். சரி, வார ஆண்டும் நாங்கள் வருவோம், திரும்பவும் உங்களோட பரிசளிப்புகளாக வருவோம். அப்போது பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னு. மற்றது நாங்கள் இது அதிக கஷ்டப்பட்ட பிரதேச பாடசாலையை தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் 2 தேசிய பாடசாலைகள் இருக்குது. அப்போ அங்கே நாங்கள் போகிறது இல்லை. உங்களோட பாடசாலை மாதிரி கஷ்டப்பட்ட பாடசாலையில தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம். இதே போல் நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் இந்த 3 பகுதியிலையும் கடந்த ஆண்டு 23 பாடசாலைகள் செய்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதை விட கூடத்தான் எங்கள்கிட்ட, அதாவது தங்களையும் அந்த திட்டத்துக்களை இணைச்சி கொள்ள சொல்லி கேட்டிருக்கலாம். நாங்கள் எங்களால் முடிஞ்சவரை அந்த பாடசாலையில் இணைச்சி கொண்டு பயணிப்போம். எங்களோட நோக்கம் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மலையகம் எங்களோட இனம் அழிஞ்சு போகக்கூடாது, மொழி அழிஞ்சு போகக்கூடாது. எங்களோட மக்களும் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தோட ஒத்து, அதாவது இந்த உலகம் வேகமாக சுழன்று கொண்டு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எங்களோட மாணவர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேணும். அதுதான் எங்களோட நோக்கம்.
அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எங்களால் முடிஞ்சது பண உதவி, புத்தகங்கள், இந்த இதில் தான் எங்களால் தர முடியும். இனி என்னால் படிக்க இல்லாது, நீங்கள்லாம் படித்து பெரிய ஆக்களாக வர வேணும். அதாவது வடக்கு கிழக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து கல்விக்கு சிறந்த மாகாணங்களாக இருந்தது. இப்போ வந்து நிறைய நாட்டு பிரச்சனை, வேறு வேறு பிரச்சனையால் எல்லாம் பின்னுக்கு போயிட்டுது. இனி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை தான் நாட்டில். அப்போ எல்லாரும் படிக்க வேணும். இதைத்தான் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பெற்றோர்மாரும் ஆசிரியர்களும் இந்த மாணவ செல்வங்களுக்காண்டி நீங்களும் கொஞ்சம் அயலாது உழைக்க வேணும். உழைச்சா எமது சமுதாயத்தை நாங்கள் நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. Now I invite Tayaka Kalvi Vidial Private Limited Coordinator for a speech. அடுத்து உரையாற்றுவதற்காக தாயக கல்வி விடியல் அமைப்பின் இணைப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம். விடியல் அமைப்பின் தலைவர் சோமசுந்தரன் கோயில் அவர்களுக்கும், செயலாளர் குலேந்திரராஜா பிரிந்தன் அவர்களுக்கும், களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் அவர்களுக்கும், பட்டிருப்பு வலய PSA கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், பட்டிருப்பு வலய அழகியல் பாட இணைப்பாளர் அவர்களுக்கும் முதல் கண் மதிய வணக்கங்கள். எங்கள் தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய நோக்கமானது கல்வி வழியே சமூக எழுச்சி, அதாவது கல்வி மூலம்தான் ஒரு சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஒரு 3வது வருட கல்வியாண்டு. எங்கள் முதல் வருட கல்வியாண்டில் 3 பாடசாலைகளில் 81 மாணவர்களை வச்சு அதில் 29 பிள்ளைகள் வந்துட்டு வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுத்து நாங்கள் ஒரு சாதனை ஒன்றை நாங்கள் எங்களோட முதல் வருடத்தில் செஞ்சோம். அதுக்கு அடுத்த வருடமாக நாங்கள் 23 பாடசாலைகள் வடக்கு, மலையகம், கிழக்கு 3 பிரதேசங்களையும் கொண்டு அதில் 600க்கு மேற்பட்ட மாணவர்களை வச்சு அதில் ஒரு 95% மேற்பட்ட சித்தியம் கிடையாது 2வது வருடம். அதாவது கடந்த ஆண்டு நாங்கள் அந்த வெற்றியை கண்டோம். இந்த வருடம் வந்துட்டு அதாவது எங்களோட தாயக கல்வி விடியல் அமைப்பின் 3வது கல்வியாண்டு. அதில் இந்த களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம் ஒரு 7வது பாடசாலையாக இணைக்கப்படுகிறது இந்த வருடத்துக்காக. நாங்களும் இந்த வருடமும் இதே போல ஒரு வெற்றியை காணுவோம் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எங்களோட தாயக கல்வி விடியல் அமைப்பின் மூலம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் பிள்ளைகளுக்கு மாதாந்த வினாத்தாள்கள், அவங்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் மற்றும் ஐக்கிய புத்தகங்கள், அவங்களோட அன்றாட தேவைக்கான அந்த கொப்பிகள் அதெல்லாம் வழங்கி கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும். இந்த வருடம் இந்த களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்திற்கு ஜதீந்திரன் மேகலா அவர்களின் குடும்பத்தினர் வந்துட்டு அனுசரணை வழங்கியிருக்காங்க. அதோடு போன வருடம் வந்துட்டு நாங்கள் நீர்கொழும்புலேருந்து வினாத்தாள்கள் எடுத்து பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு இருந்தோம். இந்த வருடம் வந்துட்டு எங்களோட தாயக கல்வி விடியல் அமைப்பினாலேயே நாங்கள் அந்த பரீட்சை வினாத்தாள்களை விநியோகிக்கிறதுக்காக இருக்கிறோம். இதற்காக பிள்ளைகள்கிட்டையோ இல்லாட்டி பேரண்ட்ஸ்டையோ இருந்து எந்த விதமான ஒரு நிதியையும் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு பூரணமாகவே நாங்களோட அமைப்பிலிருந்தே வழங்குகிறோம். அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு ஃபுல்லாக இலவசமாகவே இந்த புலமை பரிசில் பரீட்சை முடியும் வரைக்கும் அவங்களுக்கு இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குகிறோம். இதே மாதிரி பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸும் வந்துட்டு எங்களுக்கான ஒத்துழைப்பையும் வழங்கி அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு பிள்ளைகள் கிளாஸுக்கு வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அட்டெண்டன்ஸ் ஒன்று போடுவோம். அந்த அட்டெண்டன்ஸையும் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க. அதே மாதிரி மாதம் வந்துட்டு ஒரு பரீட்சை நடக்கும். அந்த மாதம் பரீட்சை அந்த பேனரில் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் போட்டு அந்த மாத பரீட்சையில் வந்துட்டு புள்ளிகள் பேரும் போட்டு அதில் அவங்க புள்ளிகளையும் போடக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு மாதமும் மாதாந்த பரீட்சைகளும் நாங்களோட தாயக கல்வி விடியல் அமைப்பின் மூலமாக நாங்கள் வைத்து கொண்டே இருப்போம் பிள்ளைகளுக்கு. எங்களோட தாயக கல்வி விடியல் அமைப்பு வந்துட்டு இருக்காண்டா கல்வியில் ஆர்வம் இருந்தும் அந்த படிக்க முடியாத சூழல் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகளை ஊக்குவிச்சு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது தான் எங்களோட முழு நோக்கமும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you for the coordinator. Now I call upon Mr. Pirindan, Secretary of Tayaka Kalvi Vidial Private Limited. அடுத்து உரையாற்றுவதற்காக தாயக கல்வி விடியல் அமைப்பின் செயலாளர் திரு கே. பிரிந்தன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். மைக் கொடுத்து வருமா? வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களே மற்றும் தாயக கல்வி விடியல் தலைவர் மற்றும்
வலயக்கல்வி சம்பந்தமாக இதில் வருகின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கல்வி விடியல் இணைப்பாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, நான் உங்கள்கிட்ட சின்ன ஒரு விஷயம் தான் கேட்கப்படுறேன். நம்ம இப்போ என்னதுக்காக வந்தீங்க? நம்மண்டை என்னதுக்காக நம்ம வந்திக்கிறோம்? புலமை பரிசையில் என்ன அதுக்கு பிரதி ஒவ்வொரு கிளாஸ் போகிறீங்க, நீ ப்ரைவேட் கிளாஸ் போகிறீங்களா? அதை நாங்கள் இனி உங்களுக்கு முற்று முழுதாக இலவசமாக வழங்குறதுக்கு வந்திக்கிறோம். சந்தோஷமா? அது உங்களோட பெற்றோர சுமைகளை குறைச்சி உங்களுக்கு முற்று முழுதாக இலவச கல்வி ஒன்றை வழங்கணும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திட்டத்தை ஆரம்பித்தோம். கல்வி வழிவே சமூக விடியல், அதாவது கல்வி மூலமாக மாத்திரமே நம்மளோட சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிதான் இது. இதுக்கான ஆரம்பம் என்ற அத்திவாரம் எப்பயும் மாணவ பேசிக் ஆரம்ப பாடசாலையில் தான் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் யாரையும் நம்பி வாழ வேண்டிய தேவைப்பாடு இல்லை. எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த ஒரு பிரஜையாக வரலாம். நீங்கள் இதில் எத்தனை டாக்டர் சிட்டிக்கோ எத்தனை என்ஜினியர் சிட்டிக்கோ எங்களுக்கு தெரியாது. எதிர்த்து ஒரு 10 வருஷத்தால் தான் தெரிய போகுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இது விதைக்கிற விதை இன்னும் 10-15 வருஷத்தால் நாங்கள் டாக்டர் சிட்டிக்குள்ளே உங்கள்கிட்ட நாங்கள் மறந்துருக்க வரலாம். அதுக்காக ஆரம்பத்தில் நாங்கள் நேரம் இதுக்கான ஒரு வழியை உருவாக்குறோம். இதுக்கு இந்த வழியை உருவாக்குறதுக்கு நிதி எங்கள் கல்வி நிதி சாராங்க. இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஜெதிஸ்வரன் மேகலா கனடாவில் இருக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கான நிதியை இங்கே தாராங்க. உங்களோட பிள்ளையில படிப்பிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்கி தர சொல்லி தாராங்க. ஆனால் இது மூலம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு படித்து நீங்கள் வெற்றி தாரீங்களோ அதான் எங்களோட அமைப்புண்ட வெற்றி. உங்களோட கையில் எங்களோட வெற்றி தங்கி இருக்குது. மற்ற பெற்றோர்கிட்ட கொஞ்சம் நான் கதைக்கணுன்றதுக்காக நான் வந்தது. என்னென்னு சொன்னால், பெற்றோரான நீங்கள் என்னென்னு சொன்னால், தயவு செய்து பிள்ளைகளை பிரத்திய வகுப்புக்கு வெளியில் அனுப்புறதை விட கற்றலுக்குள்ள ஆசிரியரிடம் நீங்கள் ஒப்படைக்கிறது அது சிறந்ததாக தோணும். வேண்டாம், அவங்களுக்கு தான் தெரியும் மெல்ல கற்றும் பிள்ளை யார், நல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள் யாருன்னு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கற்றல் முறையை கொண்டு போவாங்க. இது வெளியில் கொண்டு விட்டால் காசுக்காக வேலை குலவாங்க என்ன வாங்க அவுட்புட் வந்தவங்க கிடைக்காது எங்களுக்கு. அதுக்காக நீங்கள் என்ன ஒன்று மட்டும்தான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் வழங்கி ஆகணும். மற்றது ஒரு நாளைக்கு ஒரு பெற்றோராவது கட்டாயம் இங்கே அவங்களோட சமவழிக்கு ஆகணும். பிரதி வகுப்பு நேரங்களில் ஒரு கிழமையில் குறைஞ்சபட்சம் 4 வகுப்பு நடக்கணும். குறைஞ்சபட்சம் அதில் ஒவ்வொரு பெற்றோர் ஒரு நாள் என்ற வீதத்தில் வரணும். வேணும்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸோட ஒரு சப்போர்ட்டிவாக, ஏன்னா பிள்ளைகளை எல்லாரும் படிப்பிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏதாவது வந்துட்டேன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் தனித்து நின்று அதை பயணிக்க முடியாது. உங்களோட உதவி ஒன்று இருக்கும் போது அந்த ஆசிரியர் கட்டாயம் ஈஸியாக பயணிக்க முடியும். அதை நீங்கள் கட்டாயங்களுக்கு ஆசிரியரோட உதவி அன்றைக்கு நீங்கள் வரும்போது வரவு கொண்டு போடும். அதில் நீங்கள் சிக்னேச்சர் வச்சு போட்டு போங்க. மற்றது இந்த பேனரை பாருங்க. இந்த பேனரில் பாருங்க, பேனரில் பிள்ளைகளோட பேர் ஒவ்வொரு மாதத்துக்கான இது போட்டிருக்குது. ஒவ்வொரு மாதமும் தாயக்கல்வி விடியலால் ஒரு பேப்பர் நாங்கள் அனுப்புவோம். அந்த பேப்பரை எக்ஸாம் வச்சு டீச்சர்ஸ் வேணும்னா அந்த ரிசல்ட் இதில் பதிவிடணும். பதிவிடும் போது நீங்கள் பெற்றோராக நீங்களும் கண்காணிக்க முடியுது, இலகுவாக கண்காணிக்க முடியும். கண்காணிக்கிறதால உங்களோட பிள்ளை முன்னேறுதா இல்லையான்றதை நீங்களே கண்ணூடாக பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டாங்க மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எவ்வித காரணம் கூட மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களோட பிள்ளை இந்த வருஷம் 50 மார்க்ஸ் எடுத்து அடுத்த வருஷம் 60 மார்க்ஸ் எடுக்கிறது பாருங்க ஒழிய மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்க வேணாம். அதான் நம்ம கற்றல சில பிள்ளை ஒப்பிட்டு பார்த்து அது வேண்டாம். உங்களோட பிள்ளையோட முன்னேற்றத்தை நீங்கள் பாருங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் கல்வியில் கட்டாயம் வெல்லும். நம்ம அதுக்குரிய கைட் பண்ணோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் கட்டாயம் கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எந்த பிள்ளையும் கல்வியில் கீழே மேலன்று சொல்கிறது இல்லை. கற்றல் முறையில் அணைக்குது. பிள்ளைய விதமான கையாளுறோமோ அந்த விதத்தில் கையாளக்கூடிய வயசு தான் இந்த வயசு. அதுக்காக இந்த வயசு நாங்கள் தெரிவு செஞ்சதுக்கு காரணம் இது ஸ்காலர்ஷிப் எடுக்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு 4 பாடம் வரும் கற்றல் ஆர்வத்தை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் இந்த 6ஆம் ஆண்டில் என்ன அந்த பிள்ளை தானாகவே முன்வந்து கற்க தொடங்கும். இந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் எங்களோட முழுமையான நோக்கம் கொடுக்குறோம்.
சியா புக் கொடுக்குறோம். மற்றது பிள்ளைகளுக்கு பேப்பர்ஸ் மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பிள்ளைகளுக்கான எந்த ஒரு கொடுப்பனவும் ஆசிரியர் கொடுக்க தேவையில்லை. ஆசிரியருக்காக மாதம் மாதம் நாங்கள் ஒரு சிறிய ஊக்குவிப்பு தொகை வந்து கொடுப்போம். மாதம் மாதம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாயோ எவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் வந்து அக்கௌண்ட்டில் விடும். நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக கொண்டு வந்து ஒழுங்காக விட்டு பிள்ளைகள் அட்டெண்டன்ஸ் கவனிச்சிங்கன்னா காணும். இது வந்து உதவுவேலைன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் சகாயங்கள் எப்படி ஒரு நோக்கத்தை உங்கள் மூலம் ஈஸியாக அடைவோம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பில் நான் நம்புகிறேன். நம்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். பின் தலைவர் திரு எஸ் கோகுலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்காக தாயர் கல்வி விடியல் பிரைவேட் லிமிடெட் அமைப்பின் செயலாளர் திரு கே பிருந்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த தாயக கல்வி விடியல் அமைப்பின் செயலாளர் திரு கே பிருந்தனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உபகரணங்களை வழங்கி வைப்பதற்காக PSA கோஆர்டினேட்டர் திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அம்மணி அவர்களை அழைக்கின்றோம். இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். இக்கற்றல் விடியமைப்பின் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்காக மிஸ்ஸஸ் வனிதா சுரேஷ் பட்ரப்பு எஜுகேஷனல் சோன் அம்மணி அவர்களை அழைக்கின்றோம். ஷூ ஜாய்ஷன், ஷர்விகா, டி ஷகஸ்டா, க விபுஸ்திகா, லே விஸ்மிதா. இக்கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை அழைக்கின்றோம். வரவேற்புரையை வழங்கி சென்ற கே பவிஸ் அவர்களை அழைக்கின்றோம். Of Kaluwanjikudi Saraswati Vidyalaya will be delivered the vote of thanks. இறுதியாக திரு ஜி சதீசன் ஆசிரியர்களால் நன்றியுரை இடம்பெறும். அனைவருக்கும் பழைய கல்வி அலுவலகத்தில் பாடசாலை PSA இருக்கும் அம்மணி ரீட்டா கலைச்செல்வன் அவர்களே, வனிதா ஆசிய ஆலோசகர்களே, தாயக கல்வி விடியல் நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எமது பாடசாலை உண்மையில் ஒரு கஷ்டப்பட்ட வறிய மாணவர்களை கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த பாடசாலை. இந்த பாடசாலையை மாணவர்களின் நன்மை கருதி இந்த தாயக கல்வி விடியல் நிறுவனம் இந்த பாடசாலையை முன்னெடுத்திருக்கின்றது. கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை உண்மையில்
போற்றுதற்குரியது. இந்த செயல் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். இந்த செயற்பாட்டிற்கு எமது பாடசாலையில் அருகாமையில் அமைந்துள்ள களுவாஞ்சிக்குடியை வசிப்பிடமாக கொண்ட கனடாவில் தற்போது இருக்கும் ஜனீஸ்வரன் மேகலா குடும்பத்திற்கு இந்த பாடசாலையை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாணவர்களின் நன்மை கருதி எமது பாடசாலையை தெரிந்து இந்த பாடசாலையிலே புலமை பரீட்சையில் அதிகூடிய மாணவர்களை சித்தியடைய வேண்டும் என்ற நோக்கோடு இவர் இந்த பாடசாலையை தெரிந்தெடுத்து வழி நடத்துகின்றார். அவருக்கு நாங்கள் முதற்கண் எமது பாடசாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பு எமது பாடசாலையை முன்னெடுத்து நடத்துவதற்கு தானாக முன்வந்து இந்த பாடசாலையை வழிநடத்த மேலும் ஊக்குவிக்கிறதுக்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற தலைவர், செயலாளர், உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது வலய கல்வி அலுவலகத்தில் வந்து இந்த பாடசாலைக்கு பல ஆலோசனைகளை கூறி வழிநடத்துகின்ற எமது PSI கோஆர்டினேட்டர் ரீட்டா கலைச்செல்வன் அம்மணி அவர்களுக்கும் நன்றியையும், அத்தோடு எமது பாடசாலையில் இணைந்து செயற்படுகின்ற ஒரு ஆசிரிய ஆலோசகர் எமது வனிதா ஆசிரியைக்கும் நன்றி கூறி, அத்தோடு இந்த பாடசாலையை வழிநடத்தி இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்துகின்ற இந்த பெற்றார்கள் அனைவரும் கலந்து கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த பாடசாலையில் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you, sir.